ஆனந்தி நில்லு. அவங்க மட்டும் போட்டும், நீ போக வேண்டாம். ஏன் சார், என்ன ஏன் சார் போக வேணாம்னு சொல்றீங்க? என் அன்புவை பார்க்கணும் சார். பார்க்கலாம் ஆனந்தி, இரு நான் சொல்றேன். முத்து சார், நீ அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க சார், வாங்க போலாம். சரி சார், நான் என் அன்புவை பார்க்கணும் சார். சரி நீ வா, நான் சொல்றேன். சார் வா ஆனந்தி, சொல்றேன் வா. நல்லா சாப்பிட்டுட்டு வாய்க்கு ருசியா ஒரு பீடாவை போட்டேன், கெடுத்துட்டாங்க. சார், எனக்கு அன்புவை பார்க்கணும் சார். ஆனந்தி, இப்ப நீ அங்க போக வேண்டாம். அதுக்கு காரணம் இருக்கு. அங்க சூழ்நிலை சரியில்லை. அன்பு அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அன்பு இன்னும் கண் முழிக்கலையா? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத. அன்புக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிருக்கேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிருக்கேன். அவனுக்கு ஒன்னும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான். அதுக்கப்புறம் நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இந்த நேரத்துல நீ அங்க போனா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில அன்போட அம்மாவுக்கும் உனக்கும் பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். சார், இந்த நிலைமையில அன்புவை பார்க்காம என்னால எப்படி சார் இருக்க முடியும்? அன்பு அம்மா என்னை என்ன விடாலும் வையட்டும், நான் கேட்டுக்கிறேன் சார். ஆனா அன்புவை பார்க்கணும் சார். ஆனந்தி, அன்பு கண் முழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அன்பு கண் முழிச்சிட்டா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்ன சார் புரிஞ்சுக்க சொல்றீங்க? இங்க பாரு, அன்புக்கு இப்படி ஆகிறதுக்கு நீதான் முழு காரணம்னு அன்பு அம்மா நம்புறாங்க. நீ அந்த பக்கம் கூட வரக்கூடாதுன்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. அதே மீறி நீ அங்க போனா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகும். அதனால வேற பிரச்சனை ஏதாவது வரும். அதனாலதான் சொல்றேன், இப்ப நீ போக வேண்டான்னு. இதனாலதான் ஆனந்தி, நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன், இந்த பிரச்சனைக்கு நீ எப்பவோ முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அவங்க கூப்பிடும் போது நீ போல. இப்ப நீ போகணும்னு நினைக்கிற, அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. நானே உனக்காக பேசி கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அன்பு கல்யாண விஷயத்துல நீ ரொம்ப பிடிவாதமா இருந்துட்ட. அது அவங்க மனசை காயப்படுத்திருக்கு. அவங்களோட மனசை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கலாம். சரி ஆனந்தி, இப்போதைக்கு நீ வேற எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். அன்பு கண் முடிச்சிருவான். நான் உன்னை கூட்டு போறேன். இந்த மாதிரி மனநிலையில நீங்க வேலைலாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீ ஹாஸ்டலுக்கு போ. இல்ல சார், அன்புவை பார்க்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனந்தி, நான் தான் சொல்றேன்ல, அன்புவை பார்க்க நானே உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் உனக்கு கால் பண்றேன். போ ஆனந்தி.